என்னமாமா சொல்றீங்க? ராம் சக்கரவர்த்தி வீட்ல இருந்து என் தங்கச்சிக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? ஆமா சந்திரா, உன் தங்கச்சிய வெளிய வச்சு இங்க பாத்துருக்காங்க. கோயில்ல பாத்துருப்பாங்கன்னு நினைக்கேன். எப்படியாவது இந்த சம்மந்தத்தை முடிச்சிருங்கன்னு இந்த அண்ணன் சொல்லி விட்டுருக்காங்க. எத்தே, ராம் சக்கரவர்த்தி மதுரையில எப்பேற்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்துல இருந்து என் சம்மந்திக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? எப்போ 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 என்னால நம்பவே முடியலையே. அவங்க குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்கிறதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்ல. ஆமா ஆமா, அவங்க பையனுக்கு நம்ம வீட்டு பொண்ணை புடிச்சிருக்க போய் தான் கேட்டு விட்டுருக்காங்க. இல்லனா அந்த பையன் பின்னாடி 1000 பொண்ணுங்க சுத்துவாங்க. அவங்க எல்லாம் எப்படி நம்ம குடும்பத்து கூட எல்லாம் சம்பந்தம் வச்சுப்பாங்க? ஆமாண்டா, ராம் சக்கரவர்த்தி அப்படின்னு பேரை சொன்னாலே மதுரையில அதிரும். அவ்வளவு பெரிய குடும்பம். நம்ம குடும்பம் ஒன்னும் அந்த கௌரவத்துக்கும் இதுக்கும் குறைச்சவங்க கிடையாது. நம்மளும் தலைமுறையா நல்ல கௌரவமா வாழ்ந்துட்டு வரவங்க தானே. என்ன அவங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு பணம் நம்மகிட்ட இல்ல, மத்தபடி மரியாதை, கௌரவம், செல்வாக்கு எல்லாத்தையும் நம்மளும் சேர்த்து வச்சிருக்கோண்டா. சொந்த பந்தத்துக்கும் குறையே கிடையாது நம்ம கிட்ட. பின்ன என்ன, நம்ம பொண்ணை பாத்துருக்காங்க, பார்க்க அழகா இருக்கா, படிச்சிருக்கா, நல்ல குணமுள்ள பொண்ணு. விசாரிச்சு பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. சும்மா யாராவது வருவாங்களா? அதுவும் அப்பேற்பட்ட பணக்காரங்க எதையுமே கேட்காம பொண்ணை கொடுங்கன்னு வந்து எப்படி நிப்பாங்க? ஈசு, உனக்கு இந்த சம்பந்தம் மட்டும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், கிட்டத்தட்ட கோடீஸ்வரி தான். இந்த பாரு ஈசு, சான்ஸ மிஸ் பண்ணிடாத. உடனே சரின்னு சொல்லிடு. இந்த மாதிரி அடிக்கடிலாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. என்னடா பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாருமா ஈசு, உனக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு பிடிச்சிருந்தாதான் அடுத்த பேச்சு. பிடிக்கலனா நம்ம அடுத்த சம்பந்தம் பார்க்கலாம். இதை நீ ஒத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம், சரியா? மா, என்னம்மா சொல்லிட்டு இருக்க? அப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து கேட்டு வந்திருக்காங்க. நீ என்னடானா பிடிச்சிருந்தா மட்டும் சரின்னு சொல்லு, பிடிக்கலன்னா பரவாயில்ல அடுத்த சம்பந்தம் பார்க்கலாம்னு சொல்ற. நம்ம இஷ்டத்துக்குலாம் இங்க சம்பந்தம் கிடைக்காது. இங்கெல்லாம் நல்ல மாப்பிள்ளை கிடைக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சந்திரா, உன் தங்கச்சி கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவளுக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம். உனக்கு பிடிச்சுதான் ஆகணும்னு யாரும் அவளை கட்டாயப்படுத்த முடியாது, புரியுதா? எவ்வளவு பெரிய குடும்பம் அவங்க. நம்ம கிட்ட எல்லாம் வந்து சம்பந்தம் பண்றதே பெரிய விஷயம். நீங்க என்னடான்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த கல்யாணம் வேண்டாம், மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னா நீங்க என்ன பெரிய தலைக்கணம் பிடிச்சவங்களா, பெரிய இதான் நினைப்பாங்க. எங்க பாரு ராஜி, கல்யாணம்ங்கிறது பையனும் பொண்ணும் சம்பந்தப்பட்டது. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சு இவங்க கூட தான் நம்ம கடைசி வரைக்கும் வாழ போறோம்னு முடிவு பண்ணா மட்டும்தான் இந்த கல்யாணம் நல்லா இருக்கும். பெரிய குடும்பம் சின்ன குடும்பம், நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்கன்னு நம்ம இஷ்டத்துக்கு கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு என்னன்னு போயிடுவோம். வாழ போறது பிள்ளைங்க தானே, அவங்க விருப்பம் தான் முக்கியம். ஈசு, இங்க பாருமா, எங்களுக்காக நீ சொல்ல வேண்டாம். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. உன் கல்யாண விஷயம் முழுக்க முழுக்க நீ சொல்றதுலதான் இருக்கு. நான் உன் கையில ஒப்படைச்சிட்டேன், புரியுதா? தேங்க்ஸ் பா. இங்க பாருங்க, நல்ல சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன். வந்தது வந்துட்டு, ஒரு தடவை விட்டுட்டீங்க திரும்ப வராது. உங்க இஷ்டம். 1 மணி நேரமா நான் பேசிட்டேன், நீங்களும் மாத்தி மாத்தி பேசுறீங்க. அவங்க சாயங்காலம் வாரேன்னு இருக்காங்க. 2 குடும்பமும் பேசி பாருங்க. பிடிச்சதுன்னா அதுக்கு அடுத்து என்ன சொல்லுங்க, ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க அண்ணி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். சொத்து எக்கச்சக்கம் இருக்கு. ஆனா வரப்போற பொண்ணு சொத்தை பார்த்து வா ஆ அப்படின்னு வாயை பழக்காம நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும். இவ்வளவு காசு பணம் இருந்தாலும் எங்க வீட்டுல காசெல்லாம் பெருசா நினைக்கிறது இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு கிடைக்கிற லாபத்துல ஒரு பங்கை ஏழை குழந்தைங்களுக்கு நாங்க டொனேஷன் மாதிரி கொடுத்துடுறோம். எங்களுக்கு வரப்போற மருமகளும் அதை பின்னாடி பண்ணிக்கிட்டே வரணும். எங்களை விட அதிகமா தான தர்மம் பண்ணா நல்லது தானே. குடும்பத்துக்கு சொத்தை விட புண்ணியம் தானே முக்கியம். 100ல ஒரு வார்த்தை சரியா சொன்னீங்க. ஆமாங்க, பிறக்கும் போது வெறும் உடம்பாதான் பிறக்கிறோம், போகும்போதும் வெறும் உடம்பாதான் போக போறோம். ஒரு சின்ன நூல் கூட நம்ம கூட வரப்போறது இல்ல. இருந்தாலும் வாழ்ற காலத்துல சொத்து பணம் அது இதுன்னு கொஞ்சம் தேவையா இருக்குல்ல. சரியா சொன்னாங்க எங்க அத்தை, இன்னைக்குதான் சரியா சொல்லிருக்காங்க. வாழறதுக்கு சொத்து காசு பணம் ரொம்ப முக்கியம். அதாங்க, காசுள்ள இடமா பொண்ணு பார்த்தோம்னா அந்த பொண்ணு பாசமா அன்பா அரவணைப்பா இருப்பாளன்னு தெரியாதுல்ல. உங்க பொண்ணை கோயில்ல வச்சுதான் பார்த்தோம். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்மந்தி, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்ச நாள் அங்க எங்கன்னு அலைய முடியல. நீங்க பாருங்க, நம்ம மதுரையிலேயே எனக்கு ஒரு 10-15 கடை இருக்கு. 4-5 துணி கடை இருக்கு, 2-3 ஜுவல்லரி ஷாப் இருக்கு. அது இதுன்னு அந்த சூப்பர் மார்க்கெட்டு அது இதுன்னு கிடக்கு. முந்திய மாதிரி அலைஞ்சு கார்ல உட்காந்து போக முடியல. ஒரே இடுப்பு வலி. ஒரு மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்தாலே இடுப்பு வலிக்குது. அப்ப கார்ல போறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இப்ப எனக்கு பதிலா என் மவன் தான் பாக்கான்.
இப்ப நிறைய டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சு, வீட்டுல இருந்தே பார்க்கலாம். இருந்தாலும் அவன் காலைல கரெக்டா ஒரு 7 மணிக்கெல்லாம் கடைக்கு போயிருவான். நான் கூட சொல்லியிருக்கேன், என்னடா முதல்ல அப்படி போக கூடாதுன்னு. ஆனா அவன் சொல்றான், இல்லப்பா இந்த வயசுல நல்ல ஓடி நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவான். நல்ல சுறுசுறுப்பான பையங்க. அது மட்டும் இல்லாம என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. பீடி பிடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், பொம்பளை பிள்ளைங்கிட்ட தேவையில்லாம பேச மாட்டான். ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. அதான் தங்கமான பொண்ணா உங்க பொண்ணையும் பார்த்து வச்சிட்டோம்னா எங்களுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணா வாழ்ந்துக்கிடுவாங்கல்ல. அதனாலதான் உங்க குடும்பத்தை செலக்ட் பண்ணோங்க. பரவாயில்லையே, இந்த காலத்துல இந்த மாதிரி நல்ல பசங்கெல்லாம் இருக்கவா செய்றாங்க. என்ன பண்றது, எல்லார் கண்ணிலயும் மாட்ட மாட்டாங்கல்ல. ஆமா ஆமா, என் தங்கச்சி நிறைய புண்ணியம் பண்ணிருப்பா போல, அதான் எங்க கண்ணுல மாட்டிருக்காங்க. ஏங்க, நாங்களும் எங்க பொண்ணை பத்தி சொல்லணும்ல. என் பொண்ணு எப்படி அழகா இருக்காளோ அதை விட தங்கமான குணம். நல்லா படிப்பா, வீட்டு வேலை எல்லாமே செய்வாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன், அங்க போகணும் இங்க போகணும்பாங்க. ஆனா என் பொண்ணு எங்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டா. நாங்களும் தங்கமா வளர்த்துருக்கோம். ஆமா ஆமா, நாங்களும் பார்த்தோங்க. கோயில்ல பார்க்க போய் தானே உங்க பொண்ணுதான் வேணும்னு வந்திருக்கோம். இந்த காலத்து பிள்ளைங்க கோயிலுக்கெல்லாம் எங்க போறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்க பொண்ணு அவ்வளவு பக்தியான பொண்ணு. பக்தி இருந்தாலே நல்ல குணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லங்க, எங்க குடும்பத்திலேயே பொறுமைசாலி என் பொண்ணுதான். சரிங்க, நம்மளே பேசிட்டு இருக்கோம். என் பையன் வந்திருக்கான். என் பையனும் மருமகளும் பேசட்டும். 2 பேருக்கும் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசலாம். ஹாய். ஹலோ. ஈசு ரவியும் அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. 2 பேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் பையனுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்காங்க. எங்க பொண்ணுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட வேண்டியது தானே? சரிங்க சம்பந்தி, பிள்ளைங்களுக்கு பிடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம என்ன பேசணுமோ அதை பேச ஆரம்பிக்கலாம். கடவுளே, இந்த சேட்டு என்ன கேட்க போறான்னு தெரியலையே. என் புருஷன் வீட்டுல இதுல ஒரு பங்கு கேட்பானோ? சரி பாப்போம் என்ன கேட்கான்னு. இந்த பாருங்க சம்பந்தி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். எங்களோட சொத்து பத்தி எல்லாமே அவனுக்கு தான். 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அதனால நீங்க உங்க பொண்ணை கட்டின புடவையோட அனுப்பி வைங்க. சம்பந்தி, நீங்க இப்படி சொல்றது உங்களோட பெருந்தன்மை. அதுக்காக என் பொண்ணை நான் கட்டின புடவையோட அனுப்பி வைக்க முடியுமா? சின்ன பிள்ளையிலேருந்து அவ எனக்கு பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா என் மகளுக்கு என் மகளுடைய கல்யாணத்துக்குன்னு ஆசையா சேர்த்து வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் நாங்க கொடுத்தாதானே எங்களுக்கு சந்தோஷம். அதுதான் எங்களோட ஆசீர்வாதமும் கூட. சரிங்க சம்பந்தி, அப்புறம் உங்க இஷ்டம். இதுக்கப்புறம் ஈசு எங்க வீட்டு பொண்ணு. சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம். வர்ற முகூர்த்தம் எதுவோ அதுலயே நாள் குறிச்சிடலாம். கல்யாண வேலைகளை நம்ம சேர்ந்தே பார்க்கலாம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரிங்க சமந்தி, ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ஈசு பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டா. காலம் வேகமா ஓடுது. ஏங்க, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உங்க தங்கச்சிக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, எதை கொடுக்கணும்னு பேசுறாங்க? அது ஒண்ணும் இல்ல ராஜி, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க 2 பேருக்கும் தனித்தனியா சேர்த்து வச்சாங்க. எல்லா வீட்லயும் எப்படியோ, ஆனா எங்க வீட்டுல எல்லாம் ஆணும் பொண்ணும் ஒண்ணுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு சேவிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது என் பேர்ல சேர்த்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என் தங்கச்சிக்கும் அதே 50 லட்சம் ரூபாய். எவ்வளவு இருக்கோ அது ஈக்குவல் தான். இது என்னங்க அநியாயமா இருக்கு? எல்லா வீட்லயும் ஆம்பளை பிள்ளைக்கு தானே நிறைய கொடுப்பாங்க. ஆம்பளை பிள்ளை தானே வாரிசு. ஆம்பளை பிள்ளை தானே கடைசியில பார்க்கணும். பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிரும். அவ வந்து பாப்பாளா? நம்ம தானே பார்க்கணும். சரி, அப்படி எனக்கு தெரியாம உங்க அம்மா உங்க அப்பா என்ன வச்சிருக்காங்க? அவங்களே ஒண்ணு வேண்டாம், கட்டின புடவையோட அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இதான் நல்ல சான்ஸ்னு ஒரு 4-5 சேலை, ஒரு சேலையோட அனுப்பாண்டா. 10 சேலை கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 10 சேலை எடுத்து சூட்கேஸ்ல வச்சு அனுப்ப மாட்டாம கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இருக்க போய் தானே கொடுக்கணும்னு சொல்றாங்க. ராஜி, கத்தாத, பொறுமையா சொல்றது கேளு. எங்க அம்மா அப்பா ஏற்கனவே என்னோட ஷேருங்கிறத நான் பிசினஸ் பண்றப்ப என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னும் நம்ம வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அவளுக்கு தான் ஒரு வைர நெக்லஸும் நம்ம மதுரை பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, மெயின் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கிட்ட கொஞ்சம் லேண்ட் இருக்கு. கரெக்டா எவ்வளவுன்னு தெரியல. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வாங்கி போட்டாங்க. எனக்கும் அவளுக்கும் சேர்த்து தான் இந்த பிளாட்டா வாங்கி போட்டாங்க. ஆனா என்னோடத வித்து நம்ம கல்யாணத்துக்கிட்ட தான் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கல்ல, புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு. அந்த அமௌண்ட் அங்கேருந்து தான் வந்தது. ஏங்க, என்னங்க நீங்க கூறுகட்ட குக்கர் மாதிரி பேசுறீங்க?
மதுரை பஸ் ஸ்டாண்டு கிட்ட இப்ப ஒரு சாணி இடம் வாங்க முடியுமாங்க? அந்த இடத்த வித்து தான் உங்களுக்கு கொடுத்தாங்களாங்க. அதுக்கு தான் அந்த பீத்துமான பீத்துனாங்களாங்க. அதுக்கு விற்காமலே இருந்துக்கலாமே. பிசினஸ்ல போட்டு என்ன லாபத்தை கண்டோம்? அதே இடத்துல இருந்திருந்தா கூட அதோட மதிப்பு கோடி கணக்குல போயிருக்கும். ஒரு இலவும் தெரியாது உங்க அம்மா அப்பாக்கு. சரி, அது பரம்பரையா வந்த சொத்தா? அது பரம்பரையாவும் வரல, குரம்பரையாவும் வரல. எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அதுல வாங்கி போட்ட மனை. சரிதான். அப்ப மீதி மனையில தாத்தா மனையில பேரனுக்கு பங்கு உண்டுன்னு போய் நிக்கவும் முடியாது. சரி சரிங்க, எவ்வளவு பெரிய குடும்பத்துல உங்க தங்கச்சி மருமகளாக போறா. இந்த வைர நெக்லஸும் இந்த பஸ் ஸ்டாண்டும் போய் தான் அவ இடத்த அடைச்சு காட்ட போதாங்க. இது நமக்கு தான் தேவைங்க. உங்களுக்கு பிசினஸ் தேவை எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நீங்க நல்லா இருந்தா தானே அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க முடியும். அவ நல்லா இருந்தா எப்படி இவங்களை வந்து பாப்பா? நீ சொல்றது சரிதாண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? பெரிய பணக்கார வீட்டுக்கு தானே மருமகளா போறா. அங்க இல்லாத காசா பணமா? ஏற்கனவே இங்க கேவலமா நஷ்டமா போய்கிட்டு இருக்கு எல்லாம். இந்த நேரத்துல அதை வித்து ஒரு ரூபாயை கொடுத்து உங்களை கை தூக்கி விட மாட்டாம மாவுளுக்கு கொடுக்கணும், மாவுளுக்கு கொடுக்கணும், மாவுளுக்கு கொடுக்கணும், மாவுளுக்கு கொடுத்து மாமா ஓட்டாண்டியா போகணும். அப்படித்தானே? ஆமாண்டி, நீ சொல்றது கரெக்டு தான். அவங்களே ஒண்ணு வேண்டாங்கிறாங்க. பின்ன அவங்கள வற்புறுத்தி நான் கொடுத்துதான் தீருவேன்னு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏங்க, நான் சொல்றது கேளுங்க. உங்க ஆத்தாட்டி அப்பன்ட்டே போய் பேசுங்க. அவளோட பங்கு எனக்கு கொடுங்க. அவ தான் பெரிய பணக்கார வீட்டில் தான் வாக்கப்பட போறா. கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் அவ வீடு. அவ பெரிய கோடீஸ்வரி. நான் என்ன செய்ய? எனக்கு கடன்ல இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்லுங்க. எந்த பிள்ளைங்க கஷ்டப்படுதோ அந்த பிள்ளைக்கு கொடுத்து கை தூக்கி விடுறதா அம்மா அப்பாவோட கடமை. நீ கரெக்டா சொல்ற. நாளைக்கே நான் அப்பாட்ட பேசுறேன். என்னைய பாத்துக்கிறதும் அவரோட கடமை தானே. பாப்பாரு, பார்க்காம எங்க போவாரு? சந்திரா, என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மாமா, ஏன் மாமா அவர் சத்தம் போடுறீங்க? அவர் என்ன தப்பா பேசிட்டாரு? மாமா, அவர் ஒன்னும் தப்பா பேசிடல. ஈசு கல்யாணம் பண்ணி போற வீடு பெரிய கோடீஸ்வரங்க வீடு. அவங்க பரம்பரையே 10 பரம்பரை உட்காந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி சொத்து. அது மட்டும் இல்லாம அவங்களே ஒன்னும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமாமா, அவங்க வீட்டுல ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணை கட்டண சாலையோட அனுப்ப முடியுமா? சந்திரா, உங்க அப்பா சரியா தான் சொல்றாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் நாங்க சேர்த்து வச்சோம். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, அவ வசதி இவன் வசதி எல்லாம் நாங்க பாக்கல. உன்னோட பங்கு ஏற்கனவே நீ ஏதோ பிசினஸ் பண்றேன்னு உங்க அப்பாட்ட இருந்து வாங்கிட்ட. இது அவளோட பங்கு. அவளுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு உன் பங்கு கிடைச்சிருச்சு. இப்போ உன் தங்கச்சிக்கு அவளோட பங்கு கொடுக்க போறோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது அவளுக்கு கொடுக்காம இருந்தா அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு அப்பா அம்மாவா அந்த தப்பை நாங்க பண்ணவே மாட்டோம். அத்தை, புரியாம பேசாதீங்க. உங்க பையனுக்கு இப்ப பிசினஸ்ல அவ்வளவு நஷ்டம். இப்ப நீங்க கை கொடுத்தா மட்டும்தான் அவரால் மீண்டும் எழுந்து வர முடியும். இந்த பாருமா, உன் புருஷனோட பங்கு அவன்கிட்ட கொடுத்தாச்சு. அதை வச்சு அவன் 2 ஆக்குவானோ, 4 ஆக்குவானோ, 10 ஆக்குவானோ, இல்ல அவ்வளத்தையும் தொலைச்சு நஷ்டமாக்குவானோ, அது அவன் திறமையை பொறுத்தது. அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லு? அவனுக்கு பதிலா நாங்க பிசினஸ் பண்ண முடியுமா? இல்ல அவனுக்கு பதிலா நான் ஓட முடியுமா? அவன் திறமை, அவனோட லைஃப், அவன் தான் வாழணும், அவன் தான் உழைக்கணும், அவன் தான் சமாளிக்கணும். ஆமா, எங்க கடமையை நாங்க செஞ்சாச்சு. எங்க இளம காலத்துல கஷ்டப்பட்டு சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இது நீங்க உழைக்கிற காலம், நாங்க ரெஸ்ட் எடுக்கிற காலம். இதுக்கப்புறம் தொல்லை பண்ணாதீங்க. அதுக்கு இவ்வளவு கொடுப்பீங்களா அவளுக்கு? டேய், அவளுக்கு எவ்வளவு கொடுக்கறனோ அதே அளவு தானடா உனக்கும் கொடுத்தேன். எங்க இருந்து இந்த பாடம் படிச்ச? அவளுக்கு அதை கொடுக்குறீங்க, இதை கொடுக்குறீங்கன்னு வந்துட்டான். உன்னை விட சின்ன பிள்ளைய எதிரி பிடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? நீ தான் அண்ணன். என்கிட்ட இல்லனா கூட நீ போட்டு செய்யணும். நீ என்னடானா அவளுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கேட்க வந்திருக்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம. பா, நான் அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னா பேச வரலப்பா. இப்ப நீங்க கொடுக்கிற பணத்துக்கோ நகைக்கோ இடத்துக்கோ அவளுக்கு எந்த அவசியமும் இல்லப்பா. எனக்கு தான் அவசியம் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சந்திரா, என்னடா பேசுற? ஈசு உன் தங்கச்சிடா. அவளை பத்தி ஏன்டா நீயே சொல்லு. அவளை கட்டின புடவையோட அனுப்புனா அவ எப்படிடா போற வீட்டுல மரியாதையோட இருப்பா? நாங்க உங்க 2 பேருக்கும் அம்மா பாடா. உன் கஷ்டத்துல உதவணுங்கிறதுக்காக அந்த பிள்ளைக்கு எங்களால துரோகம் பண்ண முடியாதுடா. அத்தை, நாங்க என்ன சொல்ல வரோம்னா? போதும், கேட்டாச்சு, நிறைய கேட்டாச்சு. உங்களுக்கு பேசுறதுக்கு அவகாசம் கொடுத்து உங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு மரமண்டையில உரைக்கிற அளவுக்கு கேட்டாச்சு. இதுக்கப்புறம் யாரும் இத பத்தி பேச வேண்டாம். பாத்தீங்களாங்க, உங்க கஷ்டத்தை எவ்வளவு எடுத்து சொல்லியும் உங்க அம்மா அப்பாக்கு புரியுதானு? உங்களை பாத்துக்கிறதும் அவங்க கடமை தானே. உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதாங்க? இன்னும் கொஞ்ச காலத்துல அவங்க மண்டைய போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈச பார்க்க வேண்டியது யாரு? அவளோட நல்லது கெட்டதுக்கு அலைய வேண்டியது யாரு? அவளுக்கு எதுனா செய்ய வேண்டியது யாரு? நம்ம தானே செய்யணும். அப்ப எவ்வளவு ஒண்ணு மண்ணா இருக்கணும். இதெல்லாம் உங்க அப்பா அம்மா யோசிக்கிறாங்களா? என்ன பண்றது?
பிள்ளைங்க பிரியறதுக்கு காரணமே அப்பா அம்மா தான். சரிங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? ரெண்டு கையும் கட்டிக்கிட்டு இங்க நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு அவ்வளத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்கார போறீங்களா? இல்லன்னா என்ன ராஜி, பேசுற வரைக்கும் பேசி பார்த்தாச்சு. அம்மா அப்பா ஊங்க மாட்டுக்கிறாங்க, ஆங்கிற மாட்டுக்கிறாங்க. இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? நடக்கிறது நடக்கட்டும். ஏங்க, நீங்க வேணா நடக்கிறது நடக்கட்டும்னு பொறுமையா இருக்கலாம். என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. நம்ம கடனை அடைக்கிறதுக்கும் நம்ம வியாபாரத்துல முன்னேறதுக்கும் நல்ல வாய்ப்பு கண்ணு முன்னாடி இருக்கு. கையை கட்டிட்டு உட்கார சொல்றீங்களா? நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அடுத்து சந்திராவும் ராஜியும் என்ன நினைச்சாங்க, என்ன பிளான் போட்டாங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சோம். ஆனா அடுத்து வர ஒரு வாரத்துல தன்னோட அத்தை மாமா கூட ரொம்பவே அன்பா இருந்தாங்க ராஜியும் சந்திராவும். அவங்களும் பரவாயில்லையே, நம்ம பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. சந்திரா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா நீயும் மருமகளும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாப்பா, நீங்க என்ன பண்ணாலும் எங்க நல்லதுக்காக தான் இருக்கும். எந்த அப்பா அம்மாவும் பிள்ளைங்களுக்கு கெடுதலை பண்ணவே மாட்டாங்க. எனக்கு நான் சொன்னேன்லங்க, நம்ம புள்ள ரொம்ப புத்திசாலி, பாசக்காரனும் கூட. கண்டிப்பா நம்மள புரிஞ்சுப்பான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. இப்பதாண்டா நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் நான் நிம்மதியா உன் தங்கச்சிக்கான கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பேன். அப்பா கவலைப்படாதீங்கப்பா, தங்கச்சியோட கல்யாணம் தாம்பூம்னு தடபுடலா நடக்கும். நான் உங்க கூட இருக்கேன்ல, பின்ன என்ன கவலை? அப்பா சொல்ல மறந்துட்டேனே, தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக நான் பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபத்தை புக் பண்ணியிருக்கேன். சாப்பாடு அலங்காரம் இதெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன்ப்பா. ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப லோ பிரைஸும் கிடையாது. நமக்கு ஏத்த மாதிரி இருக்கும்பா, சூப்பரா இருக்கும். ஆனா விலையும் கம்மி தான்ப்பா. அப்பா என்னன்னா நல்ல கிராண்டா இருக்கு, ஆனா விலை கம்மியா இருக்கு பாத்தீங்களா? அதனால நம்ம ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்த முன்னாடியே புக் பண்ணணும். நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அட்வான்ஸ் கொடுத்து ஃபைனலிஸ்ட் பண்ணல. உங்ககிட்ட கேட்கணும்ல அப்பா, அதுல கொஞ்சம் பேப்பர் எல்லாம் சைன் பண்ணணும். அப்பா இல்ல அம்மா தான் பண்ண முடியும். நீங்க கொஞ்சம் பண்ணிடுறீங்களா? நீங்க இன்னைக்கு சைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கே போய் புக் பண்ணிட்டு வந்துருவேன்ப்பா. இல்லைன்னா வேற யாராவது பண்ணிடக்கூடாது. டேய், அது இவ்வளவு லேட் ஆவா சொல்லுவ? சீக்கிரம் கொண்டு வந்து கூட அப்பாட்ட. அப்பா கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. நீ உடனே போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துரு. கல்யாண வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடிச்சாலும் ஏதாவது ஒரு வேலையை மறந்துருப்போம். ஐயோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால சீக்கிரமா பண்றது நல்லது. ஆமா அத்தை, நீங்க சரியா சொன்னீங்க. எங்க கல்யாணம் நடக்கும்போது நீங்க தனியா கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா என் சம்மந்தி கல்யாணத்துக்கு பாருங்க, நம்ம 4 பேர் இருக்கோம். நல்ல தடபுடல பண்ணிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு வந்துடணும். நம்ம வேணா நேர்லயே போய் சொல்லிட்டு வந்துருவோம் அத்தை. சரிம்மா. சரிடா, கையெழுத்து போட்டேன். இன்னைக்கே கொடுத்துட்டு அட்வான்ஸ் எவ்வளவோ பே பண்ணிடு. நீ வந்தோன்னு சொல்லு, நான் உனக்கு கொடுத்துறேன். சரியா? கல்யாண வரவு செலவெல்லாம் ஒரு நோட்ல தனியா எழுதி வச்சிருவோம். வரவு எங்க செலவு மட்டும் எழுதி வச்சிருவோம். வரவு தங்கச்சி எடுத்துக்கிட்டோம். ஆமா தங்கச்சி எடுத்துக்கிட்டோம். விட்டா எங்க எல்லாரையுமே தூக்கி தங்கச்சி கொடுத்துருவாரு இவரு. சரிடா, கையெழுத்து போட்டாச்சு, போய் வேலையை ஆரம்பி. வா, நீங்க இன்னும் கவலையே விடுங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ராஜியும் சந்திராவும் எந்த ஒரு டாக்குமெண்ட், எந்த ஒரு இடம் ஈஸ் பேர்ல இருந்ததோ அந்த மதுரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த ஒரு இடத்த அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க அம்மா அப்பாக்கு இது தெரியாது. எனக்கு ஒரு வழியா உங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி அவங்க பேர்ல இருந்த உங்க தங்கச்சிக்குன்னு வச்சிருந்த அந்த சொத்தை உங்க பேர்ல எழுதி வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் அந்த வைர நெக்லஸ் எப்படி அடையிறது? ராஜி, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஏன் ஒரிஜினலான அந்த வைர நெக்லஸை எடுத்துட்டு அந்த இடத்துல போலியான ஒரு நகையை வைக்க கூடாது? அது எப்படிங்க முடியும்? உங்க அம்மா தான் அந்த விக்ரமாதித்யன் தோல்ல தொங்கின வேதாள மாதிரி அந்த சாவியை நல்ல இறுக்கமா இடுப்புல முடிஞ்சு சொருவி 3 முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். இல்ல ராஜி, அம்மாவை ஈஸியா ஏமாத்திடலாம். இப்ப பாரு, நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. இந்த கல்யாணத்தையே நம்ம தான் எடுத்து நடத்துறோம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அவங்கள ஏமாத்தி அதை எப்படியாவது எடுத்துடலாம். இப்படி பண்றது கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாலே கோடீஸ்வரியாக போறா. நம்ம பிச்சைக்காரங்களாகணுமா? நம்ம இந்த இடம் இந்த நகைலாம் வந்தாதான் ஓரளவுக்காவது முன்னேற முடியும். பாப்போம். ஆமா, நம்ம கேட்ட உடனே எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அதை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எதுக்கு இப்படி ஏமாத்த வேண்டி இருக்குது? எல்லாம் அவங்களாலதான். அவங்க தான் நம்மளை இந்த சூழ்நிலைக்கு தள்ளி இருக்காங்க. சரியா சொன்னீங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணா அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணும். இன்னைக்கு ராத்திரியா அந்த நகையை எடுத்துட்டு நம்ம போலியானதை உள்ள வச்சிடலாம். சரி ராஜி. சந்தோஷம் பொங்குதே, கொஞ்ச நேரத்துல வைர நெக்லஸ் என் கழுத்துல மாட்ட போறேனே. ராஜி, ஏதோ சத்தம் கேக்கு, அமைதியாரு. அமைதியா இருக்க முடியலையேங்க. ராஜி, பாய முடிட்டு திரும்பி பாரு. ஈசு, நீயும் ரவியும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னே. எங்க கிட்ட என்ன பேசணும்? ஒருவேளை இவளுக்கு எதுவும் டவுட் வந்துருச்சோ, இல்ல உண்மை தெரிஞ்சிருச்சோ? அண்ணே,
நீ அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எனக்குன்னு வச்சிருக்கிறத உனக்கு கேட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்பா அம்மா சொன்னாங்க. ஓ, அதனால நியாயம் கேட்கறதுக்கு நீ ரவியை கூட்டிட்டு இந்த நேரத்துக்கு வந்தியா? ஓ, அதனால வீட்டுக்கு வர போற மருமகனை கூட்டிட்டு இங்க கூட சண்டைக்கு வந்திருக்க, அப்படிதானே? இல்லக்கா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க எதுக்கு வந்தோம்னா, ஈஸுக்காக உங்க வீட்ல என்ன கொடுக்கணும்னு வச்சிருக்கீங்களோ அதை தாராளமா எடுத்து உங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இத பத்தி நாங்க யார்கிட்டயும் சொல்ல போறதும் இல்ல, நீங்க சொல்லிக்கவும் வேண்டாம். ஒருவேளை இது அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்க கிட்ட நாங்க சமாளிச்சுக்கிறோம். ஆமா அண்ணா, இதை நீ உன்னோட பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோ. பிசினஸ் லாஸ்ட்ல போகுதுன்னு அப்பாட்ட சொன்னியா, நீ அதை யூஸ் பண்ணி எப்படியாவது வெளியே வந்துடுண்ணா. நானே கொடுக்குறேன், எடுத்துக்க. அண்ணே, உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு பெருசு எதுவுமே இல்லைண்ணே. ஈசு, எப்பமா நீ இவ்வளவு பெரிய பொண்ணானே? சின்ன பொண்ணா இருந்த பெரிய மனுஷி மாதிரிலாம் பேசுற. நீ கவலைப்படாதம்மா, என் பிசினஸ அண்ணன் பார்த்துப்பேன். நீ உன் கல்யாணத்துல அக்கறையா இரு. நீ சந்தோஷமா இருமா. உன் கல்யாணத்தை அண்ணன் நடத்துறேம்மா. அண்ணன் இருக்கேன், நீ கவலைப்படாதம்மா. இல்லண்ணே, நான் எதுக்கு சொல்ல வரேனா, ஈசு, அதான் உங்க அண்ணன் சொல்லிட்டாருலாமா, நீ கவலைப்படாம இருமா. உன் கல்யாணத்தை நாங்க நடத்துறோம். அது மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் அண்ணன் எப்படியாவது சக்சஸ் ஆயிடுவாரு. எங்களை பத்தி கவலைப்படாத, சரியா? ரவி, ஈசாவது எங்க வீட்டு பொண்ணு, ரத்த சொந்தம். அவங்க அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு இன்னைக்குதான் தெரியுது. ஆனா நீ இந்த வீட்டுக்கு இன்னும் மருமகனா கூட வரல. எல்லாரையும் போட்டியோட பார்த்து வரப்போற பொண்டாட்டி வீட்டுல என்ன கொடுப்பாங்க, என்ன போடுவாங்க, அவங்க செய்யறத வச்சுதான் மதிக்கணும்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு காசு பணம்லாம் ஒரு பொருட்டே இல்ல, சொந்தம் தான் பெருசுன்னு காட்டிட்ட பத்தியா? எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. கடைசி வரைக்கும் நீங்க இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும்பா. மச்சான், கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது உதவினா என்கிட்ட கேளுங்க, தயக்கப்படாதீங்க. மாப்பிள்ள, உங்ககிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்க போறேன்? தன்வினை தன்னை சுடும்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான டைலாக், தன் மனசு தன் மனசாட்சி தன்னை சுடும்னு. அதே மாதிரி சந்திராவுக்கு மனசாட்சி இருக்க விடல. 2 பேரும் அழுது புலம்பிட்டாங்க. ராஜி, இந்த பணத்தால நம்ம எவ்வளவு சுயநலமா நடந்துகிட்டோம்ல. என் தங்கச்சி பாத்தியா, எவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனுஷி மாதிரி யோசிச்சிருக்கா. என்னை விட எதுவுமே பெருசு இல்லைன்னு நினைச்சிருக்கா. அந்த பையனை பாரு, இன்னும் நம்ம வீட்டுக்கு கூட வரல. ஆனா அவங்க 2 பேரும் முன்னாடி நம்ம தான் ரொம்ப சின்ன பிள்ளையா நடந்துகிட்டோமோ, சின்ன பிள்ளைத்தனமா சுயநலமா நடந்துகிட்டோமோ. எங்க நல்ல வேலை இது எதுவுமே வெளியே தெரியல. அந்த நெக்லஸையும் நம்ம எடுக்கல. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா கையெழுத்து வாங்கினீங்களா, அதையும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. அதை அப்படியே விட்டுருங்க, கிழிச்சு டஸ்ட்பின்ல இல்ல வேண்டாம் எரிச்சிருங்க. நம்ம மனசுல இருக்கிற அழுக்கையும் இதோட சேர்த்து எரிச்சிடலாம். வாங்க உங்க தங்கச்சியோட கல்யாணத்தை இழுத்து போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்க பிசினஸையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு உறுதுணையா நான் இருக்கேன். நல்லா உழைக்கலாம், எப்படியாவது முன்னேறலாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை சுரண்டணும், அடுத்தவோட பங்கை புடுங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சது எவ்வளவு பெரிய பாவங்க. என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தூண்டி விட்டதே நான் தாங்க. என்ன ராஜி, எல்லா பழியையும் எடுத்து உன் மேல போட்டுக்கிற? நீ சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டினது நான் தானே, அதை என்கரேஜ் பண்ணது நான் தானே. எப்பவுமே பொண்டாட்டி சொல்றது தப்பா இருந்தா புருஷன் முதல்லயே நீ சொல்றது தப்பு அப்படின்னு கொஞ்சம் சத்தமா சொல்லணும். இல்ல பலார்னு ஒரு அறை போட்டா பொண்டாட்டி அதுக்கு மேல பேச மாட்டா. ஆனா எனக்கு தேவை இருந்ததுனால நீ சொல்லும் போது நான் மண்டைய ஆட்டிக்கிட்டேன். நீ சொன்னது எவ்வளவு தப்போ அதை என்கரேஜ் பண்ணது ஏன் தப்பு தானே. தப்பு நம்ம 2 பேர் மேலேயும் தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம சுயநலமா இருக்கவே கூடாது.